ஹாய் வணக்கங்க. வெல்கம் டு அனிதா வில்லேஜ் லைஃப். இன்றைக்கி அமாவாசை நாளுங்க, ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இது. அமாவாசைங்கிறதுனால பருப்பு போடலான்னு சொல்லி பச்சை பயிறு போடலான்னு வறுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வறுத்துக்கலாம். இது கலர் மாற மட்டும் வறுத்துக்கணும். இதை வறுத்துக்கிட்டேங்க. அடுத்த வேறு அடுப்பில் கீரை வணக்கலான்னு இன்னொரு கடாய் வச்சுக்கிறேன். ரெண்டையும் செஞ்சுவிட்டா ஒரே வேலையாக முடிஞ்சு போயிருன்ட்டு நான் ரெண்டையும் செய்கிறேங்க. கீரைக்கு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறங்காட்டியும் திரும்பியும் பச்சை பயிரை வறுத்துக்கலாம். அப்பப்போ வறுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாங்க. எல்லா காயும் அரிஞ்சு வச்சிட்டோமாங்க. இதை 2 அடுப்பு இருந்தால் 2 அடுப்புலேயும் ஆளுக்கு ஒரு அடுப்பில் வச்சு வேலை சீக்கிரம் முடிச்சுக்கலாங்க. இது கூடவே இப்போ மிளகாய் வெங்காயம் 2யும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் சிறுகீரை தாங்க அரிஞ்சு வச்சுக்கிறேன். சிறுகீரை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அது நல்லா வந்துக்கிட்டுருக்குட்டுங்க. இப்போ பச்சை பயிறு பாருங்கள், ஓரளவுக்கு நிறம் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறினா இதோட வேலை தீர்ந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே நிறம் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதுக்கு மேலே விட்டால் கருகி போயிடும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது இப்போ சூடு ஆறிக்கிட்டுக்கிட்டுங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கிற வேலையை பார்க்கலாங்க. அதுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்கோசரம் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக சீரகமும் சேர்த்திக்கலாங்க. 3 தக்காளியும் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் பருப்புலேயே போட்டு வேக வச்சா டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. தனித்தனியாக போடுறதோட இந்த மாதிரி போட்டு வேக வச்சு கடைஞ்சால் நல்லா இருக்குங்க. இப்போ பருப்பையும் அது கூடயே சேர்த்திக்கலாம். இப்போ விசில் வந்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிங்க கடைஞ்சி வச்சுட்டேங்க. அதை இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே குக்கர்லேங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கூடவே உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாங்க. அது வேகட்டுங்க. கீரையும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க கீரையோட வேலையே. உப்பு முந்தியே சேர்த்திட்டேங்க, அதை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கலாங்க. அவ்வளோதாங்க கீரையோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பருப்புக்கு வச்சுருந்த எண்ணெய் கடுவெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் இதுக்கெல்லாம் நிறையா சேர்த்திக்கிட்டால் நல்லாயிருக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஏன்னா திரும்பி வேக வைக்கிறதில்ல, அதனால் இப்போயே நல்லா எண்ணெயிலே வெந்து வரணுங்க. வெங்காயத்தை ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டு தாங்க கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு அதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி குழம்பு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பருப்பு வாயு பொருளுங்கிறனால பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகாத்தூளும் குழம்பு மிளகாய்த்தூள் 2மே சேர்த்திக்கிட்டேங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்கோசரம். இது கொதிச்சதுன்னா இதோட வேலையை முடிஞ்சிடுச்சுங்க.
இதெல்லாம் முடிச்சுட்டுங்க நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. எங்கள் ஊர் அல்லேரி மினிப்பன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். போய் அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேங்க. நீங்களும் வேண்டிக்கிங்க நல்லபடியாக எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி கும்பிட்டுக்குங்க. போயிட்டுங்க சாமி கும்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே அமைதியாக உட்காந்துருந்துட்டுங்க நிம்மதியாக உட்காந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டேங்க. இதாங்க மினிப்பன் சாமி, எங்கள் ஊர் மினிப்பன் சுவாமி. வந்துட்டுங்க இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களா, அதனால் சந்தகம் செய்வோங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து அமாவாசை வந்தால் எங்கள் பக்கமெல்லாம் சந்தகம் நெரிச்சு மாட்டுக்கெல்லாம் ஊட்டுவாங்க. அதுக்காக செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. மாவு ஆட்டுறதெல்லாம் எங்களால் எடுக்க முடியலைங்க. சரி இப்போ தான் நினப்பு வந்து நான் வீடியோவே எடுத்தேன். இது சிம்பிளான வேலை தாங்க. மாவை வெறும் அரிசி மட்டும் போட்டு ஆட்டிங்க நம்ம இட்லி எப்படி வேவிப்போமோ வேவிச்சு சந்தக முறையில் வச்சு அமுத்த வேண்டிதாங்க. இதோட டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி செய்கிறதுன்னு எடுத்து போடுறேன். இட்லி மாதிரி தாங்க. வெந்த பின்னாடி நம்ம சந்த முறையில் எடுத்து அழுத்தணுங்க. சூடாக இருக்கும்போதே அழுத்திக்கணுங்க, இல்லைன்னா அது வராது. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்மளால் அமுத்த முடியாது. இந்த எடுத்து போடுற வேலை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூடாக்கிறனால நம்மளுக்கு கையை சுட்டுப்படும். அவ்வளோதாங்க. இதை வச்சு திருவுனா தீர்ந்து போச்சுங்க. சந்தகம் வந்துடும். எங்கள் ஊர் பக்கம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தாங்க இந்த சந்தகம் நெரிக்கிற பழக்கம் உண்டுங்க. இதெல்லாம் நெரிச்சு முடிச்சுட்டுங்க எங்கள் ஊரில் நோம்பி போட்டுருக்குறாங்க, மாரியம்மன் பண்டிகை போட்டுக்கிறாங்க. சரி போய் இன்றைக்கி சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனேங்க. போயிட்டுங்க அங்கே நல்லா பூஜையாச்சுங்க. நல்லா சாமி கும்பிட்டு எங்கள் ஊர்லேங்க 15 நாள் திருவிழாங்க. 15 நாளைக்கு டெய்லியும் பூஜை ஆகும். பூஜையெல்லாம் முடிச்ச பின்னாடிங்க எங்கள் ஊர்லேங்க இந்த கங்காணம் கட்டியிருக்கிறவங்கெல்லாம் ஆடி பழகுவாங்க. அக்னி சட்டியை எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் ஆடிட்டு வரதுனால இந்த 15 நாளைக்கும் ஆடி பழகுவாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் அப்படியே பாருங்கள், நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போல்லாங்க பிள்ளைங்களாம் ஆட மாட்டாங்க, ஒரு பிள்ளைங்களும் சேர்ந்து ஆடி பழகிட்டாங்க. அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க எங்கள் ஊரில் பயங்கர மழைங்க. ரொம்ப நாள் கழித்து இப்போ இன்றைக்கி தாங்க மழை வருது. உழவு மலைக்கு பக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி வெயில் அடித்ததுக்கு இந்த மழை சூப்பராக இருந்ததுங்க. குளுன்னு நல்லா இருந்ததுங்க அன்றைக்கி நைட்டெல்லாம். இதே மாதிரி டெய்லியும் மழை பெஞ்சா கூட பரவாயில்லைங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.